நான் என்னதான் தமிழ் பொண்ணாவே இருந்தாலுமே ஐம் நாட் டில் நவ் ஐம் நாட் ஃபெமிலியர் ஆக முடியல. எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண முடியல சென்னை கூட. சும்மா இருக்கிற நேரத்துலலாம் அம்மா கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்கும் ஆயிரும். அண்ட் தட் மீ டைம் ரொம்ப இருந்தாலுமே ஆபத்து தான். அண்ட் there is no time for me to miss my family. I don't know. Touch wood, more touch wood. So even that 100-200 rupees matter to me. I'm just being frank here. And I thought living alone na freedom and independent. நம்ம நினச்சதை வாங்கலாம், நம்ம நினச்சதை சாப்பிடலாம், பிடிச்சதை நினச்ச நேரத்தில் வாங்கலாம். பிகாஸ் as I'm working, I'll be financially independent also. மக்களே, this is my first time living alone and it's been more than 50 days in Chennai. So last month 9th of March I shifted to Chennai for my work and it's been more than 50 days. I know 50 days romba kammiyana naal, but still trust me, if you hear my experiences, I know ungaloda perspective change aayirumnu naan nambreen. So the first thing living alone taught me is I met myself. என்னை பற்றியே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் வீட்டில் இருந்தோம்னா அம்மா அப்பா இருப்பாங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, கெஸ்ட் வருவாங்க, யூனோ வெளியே நம்ம சுற்ற போவோம், சினிமா போவோம், ஷாப்பிங் போவோம். தேர் வில் பி நாய்ஸ் எவ்ரிவேர் அண்ட் தேர் இஸ் நோ மை டைம் வீட்டில் இருந்தோம்னா. பட் இந்த 50 நாள் எனக்கு என்னோட டைமை கொடுத்துச்சு, மை டைம். பிகாஸ் இல்லை நான் யாருன்னு என்னையே தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நவ் அட் திஸ் ஸ்டேஜ் ஐ நோ வாட் ஆர் மை இன்செக்யூரிட்டிஸ், என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட தாட்ஸ் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைனா இன் டர்ம்ஸ் ஆஃப் யூடியூபாக இருக்கட்டும், வீடியோ மேக்கிங்காக இருக்கட்டும், கான்டென்ட் க்ரியேட்டிங்காக இருக்கட்டும், எவ்வளோ என்ன புஷ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் லிவிங் அலோன் டாட் மீ, தட் இஸ் கெட்டிங் டு நோ மோர் அபவுட் மை செல்ஃப். அண்ட் த செகண்ட் திங் இஸ் ஆப்வியஸ்லி ஃபுட். ஹவு டு ஐ டெல் இட்? இருக்கிறத வச்சு சமாளிக்க கற்றுக்கிட்டேன். என்ன ஃபுட் கிடைக்குதோ. கிளீன் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால என்னோட கம்பெனியில் பெஸ்ட் கெஃபெட்டேரியா இருக்குது. ஸோ பெஸ்ட் ஃபுட் கிடைக்கும். டச். பட் ஸ்டில் சம்வேர் ஐ மிஸ் மை வீட்டோட தோசை, நான் சுடுற தோசை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவேன். பட் தட்ஸ் ஓகே. நான் அதையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டேன். இருக்கிறத வச்சு சமாளிக்க கற்றுக்கிட்டேன். இருக்கிறத வச்சு சாப்பிடையும் கற்றுக்கிட்டேன். ஸோ தேட்ஸ் த செகண்ட் திங் லிவிங் அலோன் டாட் மீ. அண்ட் த தேர்ட் திங் இஸ் சைலன்ஸ் அண்ட் தி ஃபேமிலி. வீட்டில் இருந்தோம்னா அடிக்கடி அம்மா அப்பா யாராவது கூப்பிட்டுருப்பாங்க, ரியானா இங்கே வா, ரீனா இங்கே வா, இந்த வேலை பண்ணு, அதை பண்ணாத, இது பண்ணுன்னு ஏதாவது நம்மளுக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். பட் நவ் இட் இஸ் ஃபுல்லி சைலண்ட். நோபடி இஸ் தேர் டு கால் மீ. ஓகேவா? என்னோடய வேலையை பார்த்துட்டு, என்னோடய ஜோலியை பார்த்துட்டு நான் இருக்கேன். அண்ட் சும்மா இருக்கிற நேரத்துலலாம் அம்மா கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்கும். ஸோ யா, லிவிங் அலோன் டாட் மீ டு ஸ்டே அலோன். Obviously, I don't know. Off day you will feel homesick and you will miss your family more. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி whenever I get off day I feel so homesick because working daysல you will be busy with your work. போகிறதுக்கு வர்றதுக்கு சாப்பிட்றதுக்கு கான்டென்ட், எனக்கு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குமே டைம் கரெக்டாக ஆகும். and there is no time for me to miss my family. எப்போமாவது கொஞ்சம். பட் ஆஃப் டே வந்துட்டாலே ரொம்ப மீ டைம் ஆயிரும், ரொம்ப மை டைம், ரொம்ப டைம் மீ டைம் மாதிரி ஆயிரும். அண்ட் தட் மீ டைம் ரொம்ப இருந்தாலுமே ஆபத்து தான். ஸோ யூல் ஓவர் திங்க் நிறையா. ஸோ யா, தேட்ஸ் ஒன். அண்ட் த ஃபோர்த் திங் இஸ் யூ லேர்ன் டு ஹேண்டில் யுவர் ஓன் ஃபைனான்ஸ். பேரண்ட்ஸோட மணியாக இருந்தாலும் ரொம்ப கான்ஷியஸாக தான் இருப்பேன். 100-200 லைட்டாக தான் எடுத்துப்பேன். பட் நவ் என்னோட பைசான்னு வந்த பிறகு ஐ கேன் ஃபீல் தட் ஐ ஆம் கரண்ட்லி figuring out to handle my own finance. So even that 100-200 rupees matter to me. I'm just being frank here. But one thing, நான் எனக்குன்னு வரும்போது சொல்லி தான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேனே தவிர not for my family until they use it properly. So yeah, these are the something that living alone taught me. Chennai taught me. In the 50 days I had bad experiences and good experiences with people also. நான் என்னதான் தமிழ் பொண்ணாவே இருந்தாலுமே I'm not till now I'm not familiar ஆக முடியல. எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண முடியல சென்னை கூட. இது 2 மாதம் தான் ஆகுது. ஸோ மேபி அந்த ரீசன்னால ஐ கான்ட் கனெக்ட் வித் சென்னை ரைட் நவ். சாரி மக்களே, நீங்கள் ஒருவேளை சென்னையில் இருந்தீங்கன்னா ஐ வில் ட்ரை டு கனெக்ட். ஓகேவா? ஜஸ்ட் 2 மந்த்து தான் ஆயிருக்கு. எனக்கு ப்ராப்பராக ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கேன். 1 month 20 days. வித்தின் 20 days நான் 40லேருந்து 100க்கு ரீச் ஆகிட்டேன். அண்ட் தட்ஸ் அ வெரி வெரி
very big number for me. That's it for the video, guys. உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ எனி சான்ஸ் நீங்களும் தனியாக வேலை பார்க்குறீங்க இல்லைன்னா படிக்கிறீங்கன்னா, அண்ட் உங்களுக்கு ஒருவேளை அந்த இவ்வளோ நாளில் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில். See you in the next video. Until then, bye from Rihanna. Thank you மக்களே. Thank you for watching my video, supporting me. I'll be always grateful for each and everyone who is watching this video.